இந்த பஜாஜ் ஃபினான்சியர் மாதிரி ஒரு திருட்டு பைய உலகத்திலே இல்லைங்க. அவன் தாங்க நம்பர் 1. நம்பர் 2 வந்து ஸ்ரீராம். மாலை இந்த வாஷிங் மிஷின் எடுத்ததுக்கு நான் செவனேன்னு இருந்தவனை கூட்டிட்டு போய் வச்சுக்கிட்டு, நீ ஏதாச்சும் பொருள் வாங்க, நான் தர்றேன் 31 போனு மாத்தி போனு 300 தடவை போன் அடிக்கிறது. உங்களுக்கு நான் லோன் தரேன் லோனை கொடுத்து போய் என்னை ஊம்ப விட்டப்போ விட்டீங்களா? 500 ரூபா திங்காம உங்காம 500 ரூபாய் ஆட்டையை விட்டாங்க. செக் பவுன்ஸ் ஆயிடுச்சான். காசு தான் அக்கௌண்ட்ல கிடக்குதாடா 25,000 கிடக்கும் போது செக் பவுன்ஸ் ஆகுதுன்னு சொல்றீங்க பாரு. அதான்டா என்னால தாங்க முடியல. என் வயிறுலாம் எரியுதுடா தேவடியா பிள்ளைகளா. பஜாஜ் மாதிரி ஒரு கேவலம் கிட்ட எப்பறம் நீங்களாம் சோறு திங்கிற? உன் சோறு இறங்குதாடா, வயிறு எரியுதா எனக்கு. 500 ரூபா செக் பவுன்ஸ் ஆயிடுச்சான். 500 ரூபா என் சம்பளம். ஒரு காலையில இருந்து மதியம் 4 மணி வரைக்கும் சம்பளம். அது 500 ரூபாங்கிறது. 500 ரூபாய் ஆட்டையை போட்டேன். செக் பவுன்ஸ் ஆயிடுச்சான். செக் பவுன்ஸு அக்கௌண்ட்ல அமௌண்ட் கிடக்கும் போதே எப்படா செக் பவுன்ஸ் ஆகும்? எனக்கு அதனால புரிய மாட்டேங்குது. 25,000 தான் கிடக்கடா, அதை எடுக்க வேண்டியதானல. அதுல இருந்து 1,500 எடுக்க வேண்டியது நீ எடுக்காம விட்டு செக் பவுன்ஸ்னு சொல்லிவிட்டு இப்ப 2,000 கேட்ட சொல்ற. 500 ரூபா செக் பவுன்ஸுங்கிற. உன்னைய மாதிரிக்கு ஒரு அயோக்கிய புண்டைய நான் பார்த்ததே இல்லடா. ஸ்ரீராமும் ஒரு படிக்கு மேல போயிட்டாங்க. அவன் வந்து இந்த பைக் எடுத்த இதுல வந்து உனக்கு நேட் டிரான்ஸ்ஃபர் பண்றேன்னு ஒரு 8,000 ரூபா வாங்கினான் ஸ்ரீராம். ஆனா கடைசியில நீ அந்த 8,000 ரூபா நீ எப்ப நீ ஒன்ட்டு இருந்து நான் எப்ப வாங்கினேன்னு என்கிட்ட கேட்டான். எதுவும் பேச முடியல என்னால. கேட்டா இத்தனாண்டு பேப்பர்ல இவ்வளவு எழுத்த வச்சுக்கிட்டு 150 கையெழுத்து வாங்குறாங்க. எல்லாம் நம்மளை சொல்லணும். அவங்கள சொல்லி ஒன்றும் பிரச்சனை. நம்மளை சொல்லணும். ஆசை யாரை விட்டுச்சு? நம்மளை சொல்லணும். நம்ம தேவையில்லாம போய்கிட்டு சொந்த காசுல வாங்காம சரி கொடுக்குறாங்களேன்னு இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குறது நம்ம தப்பு. எல்லாம் சொந்த காசுல வாங்க பார்ப்போம். சும்மா இருக்கேன். இனிமேல் ஃபோனு புண்டை பஜாஜ்ல இருந்து ஃபோனு புண்டை வரட்டும். அவங்க அம்மானு சிரி கல்வின்னு கிழிச்சு எடுத்துடுறேன் இருக்கிற கடுப்புக்கு.